அப்போ நம்ம தல தோனி மறுபடியும் டீம் இந்தியாவுக்கு மென்டாராக வரப்போறாரா? கம்பீரும் தோனியும் ஒன்னா டீம் இந்தியாவுக்காக ஒரு கோச்சாகவும் ஒரு மென்டாராகவும் வேலை செய்ய முடியுமா? ஒரு உரையில 2 வாள்கள் இருக்க முடியுமா? வேற என்ன? அப்படி ஒருவேளை நடந்ததுன்னா அந்த செய்தியே உலக கோப்பையா இருக்கும். இது தேவையான்னு எனக்கு தெரியல. ஆனா தோனிக்கு ஒரு பெரிய பொறுப்பு கொடுக்க போறாங்கன்னு பெரிய வதந்திகள் பரவுது. மீடியா செய்திகள் என்ன சொல்லுதுன்னா, பிசிசிஐ 2026 உலக கோப்பைக்கு மென்டாராக இருக்கணும்னு தோனி அண்ணனை அணுகியிருக்கு. உடனே என் மனசுல ஒரு கேள்வி வந்துச்சு, கம்பீர் இருக்கும்போது இது சாத்தியமா? ஒருத்தர் உலக கோப்பையை ஜெயிக்க வச்சவர், இவங்க 2 பேருக்கும் இடையில நடந்தது பெரிய சண்டை கதை. ஆனா தோனி அண்ணன் இந்தியாவுக்கு ஏற்கனவே மென்டாராக இருந்திருக்கிறாரு. 2021 உலக கோப்பைக்காக அவர் ஓய்வு பெற்ற பிறகு அவரை அணுகுனாங்க. அந்த சமயத்துல இந்திய அணி தன்னோட T20 பயணத்துல ரொம்ப மோசமான நிலையில இருந்தது. அந்த உலக கோப்பையில நம்ம விளையாடின மாதிரி ஒரு மோசமான ஆட்டத்தை இந்திய அணி வேற எந்த போட்டியிலையும் விளையாடினது இல்லைன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அந்த சீசன்ல நம்ம ரொம்ப மோசம். நாம்பியா கூட நம்ம ஜெயிச்சோம், ஸ்காட்லாந்து கூட, ஆப்கானிஸ்தான் கூட எல்லாம் ஜெயிச்சோம். ஆப்கானிஸ்தான் ஒரு நல்ல அணி தான், அது ஒரு சாதாரண அணி இல்லை. அந்த ஆப்கானிய சகோதரர்களை நான் விரும்புகிறேன், எல்லா ஆப்கானிய மக்களையும் எனக்கு பிடிக்கும். ஆனால் 2 போட்டியில் நம்ம தோத்தோம். ஒன்று நியூசிலாந்து கிட்ட, இன்னொன்று பாகிஸ்தான் கிட்ட. பாகிஸ்தான் நம்மள முதன்முறையா, அதுவும் ரொம்ப மோசமா 10 விக்கெட் வித்தியாசத்தில் தோற்கடிச்சாங்க. நம்ம 151 ரன்கள் எடுத்தோம், அவங்க 152 ரன்களை 1 விக்கெட் கூட இழக்காம எடுத்துட்டாங்க. அது தோனி அண்ணனோட காலம். அதுக்கு பிறகு விராட் கோலி கேப்டன் பதவியிலிருந்து ராஜினாமா செய்ய வேண்டியிருந்தது. அதே சமயத்துல தான் வருண் சக்கரவர்த்தியும் அணியிலிருந்து வெளியேறினாரு. அந்த போட்டியில விளையாடிய வீரர்கள் நிறைய பேர் அதுக்கப்புறம் காணாம போயிட்டாங்க. கிட்டத்தட்ட பாதி அளவு அணி முழுசா மாத்தப்பட்டது. உங்களுக்கு ஞாபகம் இருந்தா, ராகுல் அவர் T20ல இருந்து காணாம போயிட்டாரு. ரிஷப் பண்ட் அதுக்கப்புறம் கம்மியா தான் கண்ணுல பட்டாரு. புவனேஸ்வர், ஷமி போன்ற பந்து வீச்சாளர்கள் நிறைய பேர் காணாம போயிட்டாங்க. சக்கரவர்த்தி ரொம்ப காலமா வெளியே இருந்தார். அதுக்கப்புறம் தான் அவர் அணிக்கு திரும்பினார். அதுக்கப்புறம் தான் 2024 T20 உலக கோப்பையை நம்ம ஜெயிச்சோம். ஆனா இப்போ கேள்வி என்னன்னா, தோனி அண்ணனுக்கு மறுபடியும் வாய்ப்பு கிடைக்குமா? தோனி அண்ணன் வந்து மறுபடியும் வருவாரா? பார்க்கலாம். பல கதைகள் ஓடிட்டு இருக்கு. கம்பீர் கோச், தோனி மென்டார்னு. ஒருவேளை இந்தியா ஜெயிச்சா அந்த பெருமை யாருக்கு போகும்? கோச்சுக்கா, மென்டாருக்கா? உங்களுக்கு தெரியாது. பெரிய குழப்பங்கள் ஓடிட்டு இருக்கு. இந்த ஒரு எண்ணத்தை யாருக்குள்ளார வந்ததுங்கிறது இன்னொரு கேள்வி. கம்பீரையும் தோனியையும் ஒன்னா கொண்டு வரணும்னு நினைச்ச அந்த பெரிய ஆள் யாரு? ஏன்னா கம்பீரையும் தோனியையும் ஒன்னா கொண்டு வரணும்னு நினைக்கிறது ரொம்பவே ஆபத்தான ஒரு விஷயம். ஆனா இது ஒரு மேஜிக்கா இருக்கலாம்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா விராட் கோலியையும் கம்பீரையும் ஒன்னா கொண்டு வரணும்னு நாம நினைச்சோம். அவங்க ஒன்னா வந்தாங்க. விராட்டும் ரோஹித்தும் ஒன்னா வந்தாங்க. ஒரு சாம்பியன்ஸ் டிராஃபியில நல்லா பண்ணாங்க. அதுக்கப்புறம் பெரிய சண்டை. நிறைய பேர் கம்பீரால தான் விராட், ரோஹித் 2 பேரோட பயணமும் குறுகி போச்சுன்னு நம்புறாங்க. ஒரு நாள் போட்டிகளிலும் அது குறையலாம்னு நினைக்கிறாங்க. எது உண்மை எது பொய்ன்னு நமக்கு தெரியாது. அதனால அதை பத்தி நேரடியா எதுவும் பேச விரும்பல. ஆனா இந்திய அணியில நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு. ஆனா தோனியோட அவங்க வருவாங்களா? இதுவே ஒரு பெரிய கேள்வி. ஏன்னா வந்திருக்கிற செய்தி என்ன சொல்லுதுன்னா, பிசிசிஐ தோனியை அணுகி இருக்கு. நீங்க வாங்கன்னு தோனி கிட்ட சொல்லி இருக்கிறாங்க. தோனியோட தலைமை பண்பு, வியூகங்களை வகுக்கும் குணம். பார்ப்போம் தோனி சம்மதிப்பாரா மாட்டாரான்னு. எனக்கு தெரிஞ்சு அவர் சம்மதிக்க மாட்டார். ஏன்னா தோனி வந்தார்னா அவருக்கு முழுமையான அதிகாரம் தேவைப்படும். தோனியும் கம்பீரும் இது சாத்தியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். கம்பீர் பலமுறை தோனியை பத்தி நிறைய பேசியிருக்காரு. மைதானத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் மதிப்பு காட்டுவாங்க. ஆனா மைதானத்துக்கு வெளியே இவங்க 2 பேருக்கும் இடையில நிறைய முரண்பாடுகள் இருக்கு. மனோஜ் திவாரி அப்படின்னு இன்னொரு கிரிக்கெட் வீரர் இருந்தாரு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அவர் இதை பத்தி பேசி தோனி போன் எடுக்கிறதில்லை, அவரை எப்படி கொண்டு வர போறீங்கன்னு கிண்டல் பண்ணினாரு. ஆனா தோனியை தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், அவர் ஒரு அணியில இருக்கும்போது அவரோட கதவு எப்போதும் திறந்திருக்கும். இளம் வீரர்களோடையும் மற்றவங்களோடையும் எப்பவும் பேசிக்கிட்டே இருப்பார். ஸோ மனோஜ் திவாரி சொல்றது அவருக்கு தோனி மேல இருக்கிற கோபம். தோனியை அவர் அடிக்கடி திட்டிகிட்டே இருப்பார். ஆனா மனோஜ் திவாரி எதை சொன்னாலும் உண்மையா தோனி வந்தா இந்திய அணிக்கு ரொம்ப நல்லது. ஆனா இந்த நல்லதுக்கான திட்டமிடல்ல ஏதேனும் மோதல்கள் வந்து விடக்கூடாது. ஏன்னா கம்பீரும் தோனியும் 2 விதமான ஆளுங்க. ஒருத்தர் சூடானவர், ஒருத்தர் அமைதியானவர். 2 பேரும் 2 வெவ்வேறு உலகத்தை சேர்ந்தவங்க. KKR, CSK உலகங்கள். அங்க சண்டைகள் நடந்திருக்கு. அவங்களோட அணுகுமுறையும் வேற. அதனால எல்லாம் கலந்த காய்கறி மாதிரி ஆகிவிடக்கூடாது. ஒரு பிரிவினை உண்டாகி அதுல எல்லாம் கெட்டு போயிடக்கூடாது. ஏன்னா இவங்க 2 பேரும் ஆதிக்கம் செலுத்த விரும்புறாங்க, முழுமையான கட்டுப்பாட்டை விரும்புறாங்க. பார்க்கலாம். இது சாத்தியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஆனா ஒருவேளை இது சாத்தியமாச்சுன்னா அது ரொம்பவே சுவாரஸ்யமான ஒன்றாக இருக்கும். பார்க்கலாம்.